அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு நைஸாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம். கீரைத்தண்டு ரொம்ப நல்லதுங்க, அதை சேர்த்துக்கலாம். இது அரைக்கீரைத்தண்டு. இது தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காராமணி பருப்பும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். கீரைத்தண்டு பொரியல், காராமணி பருப்பு போட்டு செய்த பொரியல் ரெடி ஆகிடும்.